சக்திவேல் வந்துட்டு பாத்தியாண்ணே, அந்த பாண்டியன் வந்து நம்மள கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ச்சே! எப்படியாச்சும் அந்த அரிசிய குமரவேல் கல்யாணம் பண்ணணும்ண்ணே. இங்க பாண்டியன் வீட்ல பாத்தீங்கன்னா, கோமதி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. என் தம்பி பரவால்ல எப்படியோ என் கூடயே வந்துட்டா. சுகன்யா வந்து ரூமுக்கு போன உடனே பழனிட்ட, என்னாலலாம் இந்த சின்ன ரூம்ல இருக்க முடியாது. மத்தவங்களுக்கெல்லாம் பெரிய ரூம், நம்மளுக்கு மட்டும் சின்ன ரூமா? இது இல்லாம இனிமே நீங்க அந்த பொட்டலம் கட்டுற வேலைக்கெல்லாம் முடியாது. சக்திவேல் மாமா தான் உங்களுக்கு சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணி தரேன்னு சொன்னாங்கல்ல. அது உங்களால முடியலன்னா இங்க பாண்டியன் மாமாட்ட கேளுங்க. நம்ம பொழைக்கிற வழிய பார்க்கணும். சும்மா இவங்களுக்கு எடுபிடி வேலை செஞ்சுட்டு சம்பளத்துக்கெல்லாம் ஓட்ட முடியாது. இது கேட்ட உடனே பழனி வேற, ஐயோ நம்ம வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் போல. சரி கொஞ்சம் விட்டு பிடிப்போம், போக போக சரியாயிடுவா. சரி அமைதியா படுத்து தூங்குவோம். நாளைக்கு மாப்பிள்ளைங்கள்ட்ட கேட்கலாம், பொம்பளைங்களே இப்படிதானான்னு. சுகன்யா வந்துட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்ச உடனே யோசிக்கிறாங்க. எப்படினாலும் அந்த வீட்டுல இவங்களுக்கு சொத்துக்கு பங்கு இருக்கு. அதே மாதிரி இந்த வீட்ல உங்களுக்கு சொத்துக்கு பங்கு வருமா? அவங்க பூரா வாழ்க்கை ஃபுல்லா உழைச்சது இந்த வீட்டுக்கு. அப்ப இங்கேயும் தரணும்ல. எல்லாம் மைண்ட்ல யோசிச்சுட்டே சுகன்யா வந்து கிச்சனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா கோமதி வந்து காய அரிஞ்சிட்டு இருக்கா. வா சுகன்யா இங்க வந்து உட்காரு. உனக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ஆன்ற மாதிரி தலையாட்டுறான். அதுக்கப்புறம் சொல்றான், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க? அதே மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? இத கேட்ட உடனே கோமதிக்கு என்ன பேசணும்னே தெரியாம ராஜியும் மீனையும் பாக்குறாங்க. இல்ல நாங்க அப்படி சம்பளத்துக்கெல்லாம் அவனை வேலை வாங்குறது இல்ல. பசங்களுக்கு என்னெல்லாம் நான் பண்றேனோ அதே மாதிரிதான் அவனுக்கும் பண்றோம். கேட்ட உடனே சுகன்யா வந்து போச்சு, எல்லாம் போச்சு. அப்படியே என்ன பண்ணலாம்னு சுகன்யா வெளியே வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அரிசி வந்து காலேஜ் கிளம்புறா. அங்க வந்து பார்த்தா குமரவேல்கிட்ட வந்து சைகையிலேயே பாய் சொல்லிட்டு இருக்கு. இது பார்த்த உடனே சரி அப்ப அப்படி போகுதா ட்ராக் வச்சு சக்திவேல் மாமாட்ட போய் இவங்களுக்கு ஒரு சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணி தர சொல்லலாம். உங்க மாமா அரிசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதோட எபிசோட் முடிச்சிருக்கா?